சற்று முன் பாஜகவிலிருந்து விலகி திடீரென திமுகவில் இணைந்த விஜயதாரணி. ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவியால் அதிர்ச்சியில் பாஜகவினர். காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏவாக இருந்து கொண்டு திடீரென பாஜகவில் இணைந்தவர்தான் நம்ம விஜயதாரணி. இதன் காரணமாக அவர் வகித்த எம்எல்ஏ பதவி பறிபோனது. இருந்தாலும் பாஜக தரப்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என்று பார்க்கப்பட்டு வந்தது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்லாமல் சட்டமன்ற இடைத்தேர்தலில் கூட போட்டியிட வாய்ப்பு கிடைக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து பாஜகவுக்காக தேர்தல் பணிகளை மேற்கொண்ட விஜயதாரணி ஒரு கட்டத்திற்கு பின் அதிருப்தியை வெளிப்படையாக தெரிவித்திருந்தார். எம்எல்ஏ பொறுப்பை விட்டுவிட்டு அந்த எனக்கு இதுவரை பதவி அளிக்கவில்லை என்று பாஜக மேடையிலேயே பேசியிருந்தார். இதற்கிடையே டெல்லி சென்று பாஜகவின் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்தார். தமிழக பாஜக நிகழ்ச்சிகளில் ஆர்வம் காட்டாமல் இருந்து வந்த அவர் திடீரென நேற்றைய முன்தினம் நயினார் நாகேந்திரன் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றார். இந்த நிகழ்ச்சியில் பாஜகவின் முக்கிய தலைவர்களான தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை, கரு நாகராஜன், சசிகலா புஷ்பா, சரத்குமார், பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோருக்கு பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டது. அந்த பட்டியலில் கூட காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ விஜயதாரணியின் பெயர் இடம்பெறவில்லை. இது பெரும் வருத்தத்திற்குரியது. இது குறித்து விஜயதாரணி பேசுகையில், விரைவில் பொறுப்புகள் வழங்கப்படும் என்று மேலிடமும் கட்சியும் உறுதி கொடுத்துள்ளனர். மீண்டும் அதிருப்தி வராத அளவிற்கு அளிக்கப்படும் என்று பதவி அளிக்கப்படும் என்றும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால் நல்ல பொறுப்பு வழங்கப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு எதிர்பார்ப்பில் அதிகப்படுத்தியுள்ளது என்றும் அவர் கூறினார். மேலும் புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டது பொறுப்பேற்றுள்ளது. அவருக்கு நீண்ட அரசியல் அனுபவம் உள்ளது. இருப்பினும் அவர் நல்ல அரசியல் தலைவராக செயல்படுவார் என்று இவர் கூறியுள்ளார். மேலும் அமைச்சராகவும் இருந்த அனுபவம் இருக்கிறது. அவரின் பயணம் பாஜகவின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவிற்காக வெற்றியை தேடிக் கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு துளி சந்தேகமும் இல்லை என்று தெரிவித்தது பரவலாக பேசப்பட்டு வந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாஜகவில் தன்னை இணைத்து ஓராண்டு தாண்டியும் எனக்கு எந்த பதவியும் கிடைக்கவில்லை என்ற மன அழுத்தத்திலும் மன உளைச்சலிலும் இருந்து வந்துள்ளார் விஜயதாரணி. அது மட்டுமா, அண்ணாமலைக்காக தான் இந்த கட்சியிலேயே விஜயதாரணி இணைந்ததாக சொல்லப்பட்டது. தற்போதோ அண்ணாமலையே மாற்றப்பட்டுள்ளதால் இந்த பாஜகவே வேண்டாம் என்று அவர் முடிவெடுத்து விட்டதாக விஜயதாரணி பாஜகவிலிருந்து விலகி திமுகவில் இணைய உள்ளதாகவும், இதற்காக ஸ்டாலின் அவர்களை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பேசியிருப்பதாகவும் அவரது நெருங்கிய வட்டாரங்களில் சில பல தகவல்கள் கசிந்து வருகிறதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் தன்னை விஜயதாரணி இணைத்துக் கொள்வார் என்றும் தற்போது தகவல்கள் பரவி வருகின்றன. இந்த அதிர்ச்சி தகவலானது அவரது நெருங்கிய வட்டாரங்களில் இருந்து கசிந்ததாகவே சொல்லப்படுகிறது. மேலும் இந்த அதிர்ச்சி தகவலால் பாஜகவின் நெருங்கிய வட்டாரங்கள் தலைமையே ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளானதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது.